கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கின்ற இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த நாளில் நாங்கள் செய்ய இருக்கிற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதியும். ஓரேபு மலையின் அனுபவம், கார்மேல் மலையின் அனுபவம் எங்களுடைய வாழ்க்கை அனுபவமாக மாற ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த இறை வார்த்தைகளை விசுவாசத்தோடு தியானிக்கிறோம். ஓரேபு மலையில் அந்த முட்புதரில் நீர் மோயிசனுக்கு காட்சியை தந்து, எகிப்தில் என் மக்கள் படுகின்ற வேதனையை, துன்பத்தை, அவர்களின் அழுகுரலை நான் கண்டேன், நீ அவர்களிடத்தில் சென்று அவர்களை விடுவித்து கொண்டு வா என்று அனுப்பினீர். கார்மேல் மலையிலே துறவிகள் ஒன்றாக கூடி அந்த இடத்திலே பக்தியோடு வழிபட்டு வந்த நிலையில் அந்த மலையை ஆசீர்வாதமான மலையாக மாற்றி அந்த இடத்தில் கார்மேல் சபை உருவாகவும், தேவ அன்னை உத்திரிய மாதாவாக காட்சி தந்ததனுடைய அடையாளமாக அந்த மலை ஒரு புனித மலையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவும் திருவுளம் கொண்டீரே. நாங்களும் ஆண்டவரே உமது சாயலாக வாழ்கின்று கொண்டிருக்கிறோம், உமது உருவிலே இருந்து கொண்டிருக்கிறோம். உமது சாட்சிகளாய் வாழ இந்த நாளிலே வரம் வேண்டுகிறோம். அந்த அனுபவம் எங்கள் வாழ்வினுடைய அனுபவமாக மாறுகிற போது எங்களுக்குள் இறை ஆற்றல் வெளிப்படுகிறது, இறை நம்பிக்கை மேலோங்குகிறது. எங்களை சந்திக்கிற மனிதர்களை நாங்கள் அன்பு, அமைதி, சமாதானம், ஒற்றுமை, மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற சிறந்த கருவிகளாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இந்த நாளில் எங்களை உமது அன்பின் கருவியாய் பயன்படுத்தும்படியாக வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமென்.